ஹாய் ஹலோ சிஸ்டம் பேஸ் எல்லாருக்கும் இனி காலை வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ நேற்றுலாம் ட்ரை பண்ணி ஒரு வழியாக ஒரே ஃபுல் அமௌண்ட்டை ஒரே கேப்சர் அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று மெசேஜுக்கு மேலே மெசேஜ் எல்லாருமே நேற்று ஒரு சில நேரம் ஒரு சிலருக்கு ஒரு விதமான பயம் வந்திருக்கும். அதனாலே வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்கவுங்க ஏரியாவில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் இதுலேயும் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு யார் பதற்றமோ குழப்பமோ அடைய வேணாம் அப்படின்னு போட்டிருந்துருக்காங்க. அரை மணி நேரம் இல்லாட்டி ஒரு மணி நேரம் கழித்து ட்ரை பண்ணி பார்க்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நேற்று ஆனால் எல்லாருமே ஒரே கேப்ஷாவில் ஈவினிங் மேலே போட்டவங்க எல்லாருமே ஒரே கேப்ஷாவில் போட்டிருப்பாங்க. ஈவினிங் மேலே மட்டும் இல்லை, இன்றைக்கி காலையில் இன்றைக்கும் சேர்த்து ஒரே கேப்ஷாவில் ஃபுல் அமௌண்ட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேர் உடனே போட்டு முடிச்சுட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயும் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும் டக்குனேவும். உண்மையிலே ஒரே கேப்சா போட்டால் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் தான். அது ஒரு சந்தோஷம், டக்குன்னு வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு. ஏன்னா அப்புறம் அப்போ நாங்களாம் செய்யலைன்னு ஃபீல் பண்ண தேவையில்லையா. முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா காலையிலே முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டயத்தை நம்ம தான் ஒதுக்கி செய்யணும். காலையில் நேரத்தில் போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் ஃபுல்லாக நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். இல்லையா ஏதாவது பிரேக் ஹவரில் கூட எடுத்து கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட எப்போ வேணாலும் போடலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அப்படின்றப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் அவங்க ஃபேஸ் பண்ணி நம்மளுக்காக சொல்யூஷனை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே சேர்ந்து செயல்படணும்னு நினைக்கிறேன். அமௌண்ட்டு வரல அப்படின்ற பிரச்சனையை காட்டிலும் ஆப் ஓப்பன் ஆகலாட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. டென்ஷன் ஆகிறன்ற காட்டிலும் பதட்டம் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு கேப்பு ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனையாயிடாது. ஸோ அதுக்கான சொல்யூஷனை நம்மளை தான் பொறுமையாக தான் எடுக்கணும். பேமெண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் எல்லாருமே ரிலாக்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா நான் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். அதில் இதை போட்டு நம்ம ப்ரெஷர் ஏற்றிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுற ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாருமே இருக்கும். ஏன்னா இந்த வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து லோன் வாங்கி தான் போட்டிருப்போம். அந்த லோன் அடைக்கணும். ப்ளஸ் அதுக்கு மேலே ஏதாவது மணி வந்து கடன் வாங்கி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். காசு வந்து இப்போ கடன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கினது இப்போ ஒரு லேடிஸாக இருந்தோம்னா, எங்களை பொறுத்த மட்டும் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு லோன் வாங்க தான் அடைக்கேன். இப்போ வந்து அந்த லோன் அடைக்கிறதுக்கும் மணி நான் வந்து ஏதாவது ஐடியா பண்ணணும். ஸோ அதனால தான் இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது அம்மா கிட்டே இருந்து தான் அது அவங்க ஜுவல்லை வாங்கி தான் அடகு வச்சு தான் அந்த மாதிரி லோனை அடைக்கிறோன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இப்போ அவங்க வீட்லேயுமே நம்ம அதிகபட்சமாக அம்மா வீட்லேயுமே கேட்க முடியாது. அதுவும் சங்கடம். ஸோ அந்த பிரச்சனை பேமெண்ட் வர வரைக்கும் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதை போட்டு ஃபேஸ் பண்ணணும். அது கூடால இதை போட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இதே டென்ஷன் ஆக்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். அதனால் பதட்டம் அடையாமல் கூலாக ஃபேஸ் பண்ணுங்கள். அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.